மனிதாபிமானம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ முறை நம்மளும் மனுஷனாக இருக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டு சில நல்ல விஷயங்களை பற்றிலாம் திங்க் பண்ணி 4 பேருக்கு அறிவுரைகள்லாம் சொல்லி ஏதாவது பாராட்டுகள் கிடைச்சிடும் நல்லதை செய்கிறோம். நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்துக்குள்ளே தான் இறங்குறோம். இன்னும் சொல்லப்போனால் மனசாட்சிப்படி வாழணும்னு நினைக்கிறதுல முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் என் அருமையான விருச்சக ராசிக்காரர்கள். ஆனால் இந்த உலகம் என்ன சொல்லுது? மனசாட்சியாவது மண்ணாங்கட்டியாவது ஏங்க இன்னும் நீங்கள் பழைய பஞ்சாங்கமாக இருக்கீங்கிறான். ஆமாம், சில பேர்கிட்டெல்லாம் போய் நம்ம ரூல்ஸ் எல்லாம் பேசினோம்னா இப்படி தான் இருக்க வேண்டும், நம்ம கலாச்சாரம் இப்படி, பண்பாடு இப்படி, நான் இப்படி இருந்தால் நல்லது, ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்போ தான் நல்லதுன்னா எதுக்கு உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு கேட்குறான். நீ எதுக்கு பழைய பஞ்சாங்கமாக இருக்கேங்கிறான். என்னடா ரெஸ்பெக்ட் கேட்டதுக்காடா இப்படி ஒரு வார்த்தை? அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கால் மேலே கால் போட்டு யாரும் உட்கார மாட்டாங்க. அட்டானி கால் போட்டுக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது. அது எப்படின்றது பெரிய வசதியானவங்க ஜமீன்லாம் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி எல்லோரும் போட்டுக்கிறோம். ஒன்றே என்ன கேட்கலாம், ஏன் ஜமீன் தான் போடணுமா, நம்மளாம் போடக்கூடாதான்னு கேட்பாங்க. யார் வேணாலும் போட்டுக்கிட்டோம். வயசில் பெரியவர்களுக்கு அவன் ஏழை பாழம்லாம் கிடையாது. வயசில் பெரியவராக இருந்தால் அவங்களுக்கு முன்னாடி அட்டானி கால் போட்டு உட்காரக்கூடாது. அதனால தான் அந்த அட்டானி கால் போட்டவங்களாம் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டான். பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் முதல்ல சொல்லும் போது நீங்கள் ரொம்ப கோவப்பட்டிருப்பீங்க, ஜமீன்லாம் போடுறாங்கன்னு. அட்டானி கால் போட்டவங்களாம் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டான். வகை வகையாக வண்டி மாடு வச்சு கண்ணுக்குட்டியெல்லாம் வச்சுருந்து பண்ணையெல்லாம் வச்சுருந்தவங்களாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் பாழா போட்டான். ஆமாம், சர்க்குலேஷன் ஆகிட்டு வாழ்க்கை. தெரியுமா உங்களுக்கு? காரு வச்சுருந்தவங்களாம் இப்போ சைக்கிள் வச்சுருக்கிறான், சைக்கிள் வச்சுருந்தவங்களாம் கார் வச்சுருக்கிறான். ஒரு 40 வருஷம் புரட்சி நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுமா? யாருக்காவது யோசிச்சு பாருங்கள். உங்கள் தெரு வாசலில் போய் நின்று பாருங்கள், இப்போ தெரியும் எத்தனை 2 வீலர், எத்தனை காரு வாங்கினவன் 2 வீலர் வாங்கினவன்லாம் பார்த்தீங்கன்னா குபேரனே கிடையாது. இப்போ அடித்த லக்கு ஒரு 18 வருஷத்தில் முன்னேற்றம் தான். நம்மளை மீறி நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே. இப்படி ஒரு அற்புதமான விஷயங்களை இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உணரக்கூடிய நேரம், ஒரு சில உண்மைகள் தெரிய வரக்கூடிய நேரம் இப்போது. அதனால் எந்த மனுஷனையும் இப்போ நம்பாதீங்க. இந்த நேரத்தில் மனுஷனை நம்பவே வேண்டாம் விருச்சக ராசிக்காரர்கள். முக்கியமாக சொல்லப்போனால் மனசுக்கு பட்டதை செய்யுங்க. யார் எது சொன்னாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் சந்தோஷத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களுக்குன்னு போடுற ஸ்கெட்சை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. சீக்ரெட், அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ். எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அது தப்பு கணக்கு. நான் சொல்கிறேன், அது தப்பு கணக்கு. நான் எல்லாருக்கும் அடிமையாக இருந்தாலும் நான் நினைக்கிறத என்னால் நடத்த முடியாது, அவங்க நினைக்கிறத நடத்த முடியும். அதுக்கு எதுக்கு நான் வாழணும், நாண்டுக்கிட்டு சாவலான்னு வாங்க பல பேர். பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கை நம்ம சம்பாதிக்கிறோம். நீங்கள் ஒரு 1 கோடி சம்பாதிக்கிறீங்க இப்படி வச்சுப்போம். 1 லட்சம் அப்பு, வேண்டாம் 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படி தானே நினைக்கிறீங்க. சரி 40,000 சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு டீ சாப்பிட முடியுமா? நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு வர முடியுமா? குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்கணும், உத்தரவு வாங்கணும். நாம் ஒரு சட்டை போடுறதா இருந்தாலும் எந்த சட்டை போடலான்னு கேட்கணும். அதுவும் விருச்சக ராசிக்காரவங்க வாழ்க்கையில் யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்கவே இருப்பான், ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்பான். பல இடங்களில் பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரவங்க வேலையை, வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளி வேலையும் பார்க்கணும். ஆமாம், விபரீத ராஜயோகம்லாம் எங்களுக்கு கிடைக்காதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு என்கிட்ட. நான் கேட்டேன், விபரீதமான ராஜாக்கள் தான் உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க, ராணிக்கள் தான் பக்கத்தில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்படி விபரீத ராஜயோகம்னே கேட்டிருக்கிறேன். அப்போ இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு நாம் நினைக்கிறத நடத்துறதுக்கு பல சேட்டைகள் நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எதனால் இதெல்லாம் நடக்குதுன்னா, நம்ம மனசில் போடுற திட்டத்தை அவங்க எப்படியோ கசிஞ்சு அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. முதல்ல விருச்சக ராசிக்காரர்கள் என்ன திட்டம் போடுறோன்னு யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்குங்க.
அதான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அற்புதமான மருந்து. 2025 கடைசி 2026 ஒரு முக்கிய முடிவு நீங்கள் எடுக்க போகிறீங்க. என்ன முடிவுனா, என் சீக்கிரட்டை நானே காப்பாற்ற முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு சீக்கிரட்டு? அப்போ இனிமேல் சீக்கிரட்டை நான் காப்பாற்றணும். அதுக்கு முதல்ல நான் தகுதியாகணும். நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒன்று, யாருக்கிட்டேயும் திடீர்னு மனசில் உள்ளதை பட்டுன்னு சொல்லிடாதீங்க. எதா இருந்தாலும் சரி, பாதி பேசுங்க, பாதி பொய் பேசுங்க, பாதி உண்மை பேசுங்க, தப்பு இல்லை. கலந்து பேசுங்க. ஒரு உண்மை சொல்லணும், ஒரு பொய் சொன்னாலும் அதில் உண்மை கலந்துருக்கணும். சதுரங்க வேட்டை படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் கதாநாயகன் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு உண்மை சொன்னாலும் அதை நம்புற மாதிரி சொல்லணும்டா அப்படின்னு. அதில் பொய் சொன்னாலும் அது நம்புகிற மாதிரி இருக்கணும், அதில் உண்மை கலந்துருக்கணும்னு சொல்லுவார். அதே தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வாழ்க்கை ஒரு சதுரங்க வேட்டை தான். நம்ம ஆட்டத்தை சரியாக ஆடினா தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம தோல்வியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால் பல பேர் கொண்டாட்டம் ஆகுறாங்க. நம்ம மன வளர்ச்சி, நமக்கு மனம் குன்றி போயிடுது, யோசிக்க முடியாமல் போயிடுது. இன்னும் சொல்லப்போனால் பணப்பிரச்சனையிலேருந்து, பதவி பிரச்சனையிலேருந்து லாபமே பார்க்க முடியாத அளவுக்கு மனசு சிக்கலில் போய் நிற்கிது. என்னங்க, ஒரு 10,000 ரூபா பணம் வந்ததுன்னா உடனே வீட்டில் உள்ளவங்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பொருள் ஒன்று வந்ததுன்னா அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் எதையுமே யூஸ் பண்ணலைங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இந்த 2025, 26, 25 கடைசி 26 துவக்கம், இந்த மார்கழியில் மகத்தான மனசில் ஒரு மாற்றம் ஏற்படும். யுக்தியை கையாண்டு, ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, கையாண்டு இந்த காலகட்டத்தை ஒரு விஸ்வரூபமாக மாற்ற போகிறீங்க. இதுக்கு யார் உங்களுக்கு துணை பெறாருன்னா, அது அங்கே தான் ட்விஸ்ட். என்னென்னா, உங்களுக்கு ஒரு தெய்வத்தோட துணையாக ஏற்படுது. சக்தி ரூபமாக தெய்வம். ஏதாவது ஒரு அம்பாளை இப்போ நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய நேரம் வரும். எந்த அம்பாளை வேணாலும் எடுத்துங்க. அம்பாளுடைய காயத்ரி மந்திரம் ஒரு சக்தி ரூபம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் துர்க்கையை எடுத்துக்கலாம். துர்கா பரமேஸ்வரியை பிரார்த்தனை பண்ணுங்க. விருச்சக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்தில் துர்க்கைக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா 9 தீபம் போடுங்க. முடிஞ்சால் 9 தீபம், இல்லைன்னா குறைஞ்சது 3 தீபமாவது போடணும். 9 தீபம் போடுங்க. நல்லெண்ணெய் தீபம் இல்லை நெய் தீபம் போடலாம். நெய் தீபம் போடுறதும் நல்லது தீபம் போடுறதும் உங்கள் விருப்பம். செவ்வாய்க்கிழமை கடுமையான பிரார்த்தனை பண்ணுங்க. அது ஒரு தவமாக பண்ணுங்க. துர்க்கையை நினச்சி, அம்மா இந்த காரியம் எனக்கு வெற்றி அடையணும், இந்த கோர்ட்டு கேஸில் நான் ஜெயிக்கணும், இந்த அவமானத்திலேருந்து நான் வெளியில் வரணும், இந்த இடத்துல வருமானம் எனக்கு கிடைக்கணும், இந்த இடத்துல எனக்கு புகழ் கிடைக்கணும், நான் போடுற ஸ்கெட்ச் எனக்கு நடக்கணும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அம்பாள்கிட்ட போய் சரணாகதி அடைங்க. துர்கா பரமேஸ்வரி உங்கள் துக்கங்களை எல்லாம் தூளாக்கி, துயரங்களை எல்லாம் தூர விரட்டி அடிக்க போகிறா. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது. இதில் எந்த விதத்துலேயுமே கொஞ்சம் கூட நீங்கள் சந்தேகப்பட வேணாம். துர்க்கையை நம்பலாம். என்னதான் நம்ப வேண்டாம், துர்க்கையை நம்புங்க. மனுஷால நம்பாதீங்க. பல துக்கங்களை உங்களுக்கு ஓட விரட்ட போகிற அம்பாள். இதை மட்டும் இப்போ ஒரு 2025 கடைசி 26 ஆரம்பிங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்ய மாற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த இன்னல்கள், கஷ்டங்கள், வருத்தங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு புது சந்தோஷம் ஏற்படும். புதிய நட்பு உருவாகும், புதிய உறவுகள் உண்டாகும். உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதை நீங்கள் கொண்டாட போகிறீங்க. இந்த பதிவு கேட்ட பிறகு இதை செஞ்சு பாருங்கள், பலன் ரெட்டிப்பாக இருக்கும், நல்லது நடக்கும். மீண்டும் ஒரு 14 நாட்கள் கழித்து உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது, எப்படி இருந்தால் நல்லதுங்கிற அருள்வாக்கோடு உங்களை சந்திக்கிறேன். 2026 எப்படி இருக்குங்கிற ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களே, அவசியமாக துர்க்கை வழிபாடு எவ்ரி டியூஸ்டே 3 to 4:30 ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் விலக போகுது. துஷ்டர்கள் விலக போகிறாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் சங்கடமாக இருக்காங்களோ, சச்சரவாக இருக்காங்களோ, பிரச்சனையாக இருக்காங்களோ, அவங்கெல்லாம் விலக போகிறாங்க. பணம் புரள போகுது, நல்லது நடக்க போகுது. வாழ்த்துக்கள். துர்க்கையை விட நமக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுக்குறவளும், துர்க்கையை விட நமக்கு ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கவளும் யாருமே கிடையாது. அதனால் இச்சைகளை, விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு. கல்வி,
பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.